Hi students, welcome to KC Botany. 12th Zoology, அதாவது Pure Science Zoology, டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம்ஸில் கன்ஃபார்மாக நம்ம 6 2 மார்க்ஸும் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க, கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப் மோஸ்ட் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருந்தாலும் சரி, அல்லது இண்டிவிஜுவலாக 5 மார்க்ஸுக்கும் 3 மார்க்ஸ்க்கு இப்போ 2 மார்க்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோஸை பார்த்தாலும் சரி. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 வீடியோஸ்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். இதில் நம்ம சொன்னக்கூடிய கொஷின்ஸை மட்டுமே நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு அதையும் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்டேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டயக்ராம் கொஷின்ஸு என்னென்ன படம் வரைஞ்சி பாவம் குறி வினாக்கள் வருமோ அதையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசன்ட் வீடியோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ரீசெண்ட்டும் நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சரிங்களா, இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டாங்க அதையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் பாருங்கள். வீடியோவை ஃபஸ்ட்டு தெளிவாக பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்தோடனே ஸ்கிப் பண்ணிவிட்டு இது எனக்கு சரியாக புரியல, நீங்கள் வந்து சொல்லலை அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய 2 மார்க் கொஷின் மினிமம் இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்கலை அப்படின்னா ரீகால் பண்ணி வச்சுங்க. இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸு சார் நிறைய சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒரு எந்த 5 மார்க்ஸ் வந்து படிக்கிறதுன்னு தெரியல, எந்த 3 மார்க்ஸ் வந்து படிக்கணும்னு தெரியல அப்படின்லாமே சொல்லியிருக்கீங்க. எனக்கு மினிமம் மார்க்ஸ் எனக்கு ஒரு 50 மார்க்ஸ் போதும் அப்படின்னா நம்ம வந்து கொஷின் பேப்பர் அனலைஸ் வீடியோ போட்டிருந்தோம். இதில் சாப்டர் 1 to 6 படித்தாலே போதும். நீங்கள் 50 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா. அதனால் உங்களுக்கு வந்து 1 to 6 நீங்கள் படித்தாலும் சரி, அல்லது 7 to 13 வந்து படித்தாலும் சரி. ஸோ 7 to 13 பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸு, 1 to 6 வந்து 50 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா 1 to 6 இருக்கிறத நல்லா படிச்சிங்க. அதர்வைஸ் மீதி இருக்கக்கூடிய அந்த 7லேருந்து 13வது லெசன்ஸில் பார்த்தீங்கன்னா 10வது லெசனு 13வது லெசனு இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பெட்டரான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதர்வைஸ் நான் சென்டம் எடுக்கணும்னா நீங்கள் எல்லா மார்க்ஸும் கொஷினும் படித்து தான் ஆகணும். அதே போல் நம்ம வந்து டாப் 100 சரிங்களா, இன்டீரியர் 1 மார்க்ஸும் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து யூடியூப்பில் செக் பண்ணும்போது கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் வரும் சரிங்களா. அதனால் அது எல்லாமே பார்த்து வச்சிங்க. ஸோ இப்போது இந்த கொஷின்ஸ் எல்லாமே சொல்கிறோம், அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எவ்வுயிரினத்தில் செல் பெறுதலே இனப்பெருக்கமாக செயல்படுகிறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து தேர்ட் கொஷினு இது வந்து நல்லா படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து இந்த 5th கொஷின். ஸோ இது வந்து பாருங்கள். ஸோ மற்ற 3 நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால் அது வந்து ரிவிஷன் வந்து நல்லா கொடுத்துங்க. அதுக்கடுத்து செகண்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ஸ்பெர்மோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் செகண்ட் கொஷினு, அதுக்கடுத்து 4th கொஷினு, 5th கொஷினு இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 7th கொஷினு 8th கொஷினு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ 2வது சாப்டரில் கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க் கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ் அளவுக்கு 7th சாப்டரில் கொஷின் உண்டு. அதனால் 2வது சாப்டர் நல்லா ரிவிஷன் பார்த்துங்க. இந்த கருவுறுதல் கருப்பது எல்லாமே நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் நல்லா படிச்சிருங்க. செகண்ட் கொஷினு, அதுக்கடுத்து பனிக்குடை துளைப்பு இதுவும் வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5th கொஷினு 7th கொஷின் போக்சோ ஆக்ட் சரிங்களா, அது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் லைனேஷனு ஹோலண்ட்ரிக்கு டவுன் சின்ட்ரோமு ஃபினைல்கிட்டோர்னியா சரிங்களா, அது வந்து பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டலிஸ் சரிங்களா, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாம் தமிழில். இங்கிலீஷில் இந்த ஒரு வாரத்தில் கேட்டு முடிச்சுருவாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சிஸ் ஹீமோலைட்டிக்கு எரித்ரோபிளாஸ்டோசிஸு வளர்கிற சிவப்பு ரத்த சிதைவு நோய் இப்படி எல்லாமே என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க, அதை பார்த்துங்க. அதுக்கடுத்து 5th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த வேறுபடுத்துக வார்ப்புரை மனித மரபணு திட்டத்தோட இலக்கு கோல்ஸு, அதுக்கடுத்து இந்த குறியீடு சரிங்களா, இது வந்து ரீசெண்டாக லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்ஸில் கூட என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி கடத்து ஆர்என்ஏ இதை பற்றி படிச்சிருங்க. அதுக்கடுத்து 6th லெசன் வந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் தொன்மையான பூமியில் காணப்பட்ட வாயுக்கள் குவி பரிணாமம் விரி பரிமாணம் சரிங்களா, டைவர்ஜென்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷனு,
டார்வின் கோட்பாட்டிற்கான எதிர்கருத்துக்கள், அதுக்கடுத்து இணைப்பு உயிரிகள், லிங்க்கு, கனெக்டிங் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7th லெசன் வந்தீங்கன்னா 7th லெசனில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு நோய்கள் கொடுத்துட்டு அதுக்கான எதன் மூலயமா ஏற்படுது இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. இந்த புகையிலை பயன்படுத்தல ஏற்படும் பாதிப்பு, அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய விளைவுகள், இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து 8th லெசன் வந்தீங்கன்னா இந்த இன்டர்ஃப்ரான் இது வந்து நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து HIV பற்றி நல்லா படிச்சிருங்க. இந்த நிணநீர் முடிச்சோட டயக்ராம் வந்து வரைஞ்சி பார்த்துருங்க, லிம்ஃப் நோடு. அதுக்கடுத்து மேல் பூச்சாக்கம் ஆப்சோனைசேஷன் அது பார்த்துருங்க. இந்த இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதையும் வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து மனிதனில் நுண்ணுயிர்களை பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா 2 மார்க்ஸும் நல்லா எழுதி பார்த்துங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷின் சூப்பர் பக்கு, சைமாலஜி, இது வந்து உயிர் எதிர்ப்பு பொருள், இது 3ம் சேர்த்து 5 மார்க்ஸில் கூட கேட்கலாம், அல்லது இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த 2வது கொஷின் புரியன் ஈஸ்ட்டு, இடுவேனெல்லா செகன்சிஸு. ஸோ இந்த 2 கொஷினை படிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஏன்னா 9th லெசனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக 2 மார்க்கும் 3 மார்க்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால் 5 மார்க்ஸ் அளவுக்கு இதில் உண்டு. ஒரு 1 மார்க்ஸ் கன்ஃபார்ம். சரிங்களா? இது வந்து கன்ஃபார்மு. 5 மார்க்ஸ் கேட்டுட்டாங்கன்னா 10 மார்க்ஸ், இல்லைன்னா 6 மார்க்கு நமக்கு இதில் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். அதனால் இதில் இருக்கிற கொஷின் எல்லாமே படிச்சிருங்க. சரிங்களா? உயிர் எதிர்ப்பு பொருள், உயிரிய தீர்வு, இது எல்லாமே நம்ம படித்து தான் ஆகணும். ஃபுல் மார்க்ஸ் வாங்கினா நம்ம படித்து தான் ஆகணும். அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து உயிர் தொழில்நுட்போட பயன்பாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த DNA, மூலக்கூறு மருந்தாக்கம், PCR. சரிங்களா? இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து ஹிமுலிங்கு, பேட்டன்ட்டு. ஸோ இது வந்து நியூவாக எதிர்பார்க்கக்கூடிய கொஷின், எக்ஸ்பெக்டரில் இந்த பேட்டன்ட் வந்து இருக்கலாம். அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 11th லெசன் வந்தீங்கன்னா இந்த ஈகாலஜிக்கல் நிச்சு, சூழலியல் வாழிடம் அல்லது ஒதுக்கிடம், இந்த மாதிரி இருக்கும் அது. அதுக்கடுத்து யூரி தெர்மல், ஸ்டீனோ தெர்மல், அதுக்கடுத்து குளிர் உறக்கம், கோழை உறக்கம், அதுக்கடுத்து இணக்கமாதல், அக்ளமைசேஷன், இந்த கொஷின் வந்து பார்த்துருங்க. மற்றபடி அந்த டேபிள் நம்ம வந்து சொல்லியிருப்போம். சரிங்களா? அந்த டேபிள் வந்து படிச்சுங்க. இந்த கொன்றுண்ணி இந்த மாதிரிலாமே இருக்கும், கமன்சாலிசம், அமன்சாலிசம் இந்த மாதிரி இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 12th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கொஷினு, செகண்டு, தேர்டு, ஸோ 3 கொஷின் தான் கொடுத்துருக்கும். 3மே நல்லா படிச்சுருங்க. 13வது லெசன் வரைக்கும் நம்ம 2 மார்க்ஸில் சொன்னதான், 3 மார்க்ஸ்லேயும் 5 மார்க்ஸ்லேயும் சொன்னதான். ஸோ நமக்கு இங்கே நிறைய மாசுபாடு இருக்குது. அது எதனால் ஏற்படுது, அது எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம், இந்த மாதிரியான கொஷின் வந்து நமக்கு 13வது லெசன்லேருந்து என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த டயக்ராம் கொஷின் இது எல்லாமே என்ன பண்ணிக்கங்க, வரைஞ்சி பார்த்து வச்சிங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தாலே போதும். நான் நெக்ஸ்ட்டில் ரிவிஷன் கொஷின், சரிங்களா, ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறதுக்கான கொஷின் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ யாருக்கு எல்லாமே ஃபைனல் ரிவிஷன் கொஷின் வேணுமோ கமெண்ட்டில் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். எக்ஸாம்ஸ்க்கு வந்து நல்லா படிங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல் படிங்க. சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லெசனை வந்து சூஸ் பண்ணிங்க. என்னோடய சாய்ஸ் ஃபஸ்ட்டு 6 லெசன் நீங்கள் வந்து நல்லா படிச்சுருக்கீங்க. அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9th லெசனில் வந்து 2 மார்க்ஸ் கேட்பாங்க. 10th லெசன்லேருந்து 10 மார்க்ஸ் அளவுக்கு உண்டு. 13வது லெசன்லாம் ஈஸியாக தான் இருக்கும். 11, 12, 13 இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒன்று ரீட் பண்ணால் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் 13 கூட நல்லா படிச்சுக்கலாம். 11, 12 எது உங்களால் ஸ்டோரி மாதிரி படிக்க முடியுமோ அது எல்லாமே படிச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க்ஸ் வந்து ஹை லெவலில் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் இன்னும் 1.5 டேஸ் இருக்குது. இதில் படித்தாலுமே உங்களால் அதிகமாக மார்க் எடுக்க முடியும். அதனால் செலக்டான லெசன்ஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், படிச்சுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் ரிவிஷனுக்கான கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு படிங்க, உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து இது எல்லாமே வரும். தேங்க்யூ ஆல்.